விடுதலை பயணம் அதிகாரம் 4. மோசே பெற்ற வியத்தகு ஆற்றல். மோசே மறுமொழியாக, இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சியளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். அது ஒரு பாம்பாக மாறியது. அதன் அருகில் இருந்து அவர் விலகி ஓடினார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார். அவரும் தம் கையை நீட்டி அதனை தூக்கினார். அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது. இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே. மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார். அவ்வாறே அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார். அதை வெளியே எடுத்தபோது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டு உறை பனி நிறமாயிருந்தது. பின்னர் ஆண்டவர், உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் இடு என்றார். அவ்வாறே அவரும் தன் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார். மடியிலிருந்து அதை அவர் எடுத்தபோது இதோ தம் உடம்பின் நிறமாகவே அது மாறியிருந்தது. அப்போது ஆண்டவர், அவர்கள் உன்னை நம்பாமலும் முன்னைய அருஞ்செயலின் பொருளை உணராமலும் போனால் பின்னைய இவ்வருஞ்செயலின் பொருளை உணர்ந்தாவது நம்பக்கூடும். அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சையும் கேட்காமல் போனால் நைல் நதி நீரை முகர்ந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய். நைல் நதி முகர்ந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாறிவிடும் என்றார். மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான். ஏனெனில் எனக்கு வாய் திக்கும், நாவும் குளறும் என்றார். ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வை உள்ளவனாக அல்லது குருடானாக வைத்திருப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே. ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார். அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்றுரைத்தார். இதை கேட்டு ஆண்டவர் மோசேயின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார். லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும்போது மனமகிழ்வான். நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன். உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய். இந்த கோலை கையில் எடுத்துச் செல்வாய். இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய். மோசே எகிப்துக்கு திரும்புதல். மோசே தன் மாமனார் இத்திரோவிடம் திரும்பிச் சென்று அவரை நோக்கி, எகிப்தில் உள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என்று கூற, இத்திரோ மோசேயை பார்த்து, சமாதானமாய் போய் வா என்றார். மிதியான் நாட்டில் ஆண்டவரும் மோசேயை நோக்கி, எகிப்திற்கு திரும்பிப்போ, ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லோரும் இறந்துவிட்டனர் என்றுரைத்தார். எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வரையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டிற்கு திரும்பிச் சென்றார். கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார், நீ எகிப்திற்கு திருப்பி சென்றபின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு. நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன். அவன் மக்களை போக விடமாட்டான். நீ பார்வோனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரேல் என் மக்கள், என் தலைப்பிள்ளை. நான் உனக்கு கூறிவிட்டேன். என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானே உன் மகனை, உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்வாய்.
ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரா ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு, நீர் எனக்கு இரத்தமான மகன் என்றாள். பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விலகினார். அப்போது அவள் விருத்த சேதனத்தின் வழியாய், நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். இதற்கிடையில் ஆண்டவர் ஆரோனை நோக்கி, மோசேயை சந்திக்க பாலை நிலத்திற்கு போ என்றார். அவரும் சென்று கடவுளின் மலையில் அவரை சந்தித்து முத்தமிட்டார். தம்மை அனுப்பிய போது ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருஞ்செயல்களை பற்றியும் மோசே ஆரோனுக்கு அறிவுறுத்தினார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார். அருஞ்செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார். மக்களும் நம்பினர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து தொழுதனர்.